ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நாராயணசாமி கோயிலோட 3ஆம் திருவிழா. இன்னைக்கு அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு செம்மையா இருந்துச்சு. எப்படி வீடியோ இருக்கு என்னன்றதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம்.
வந்து முடிஞ்சது கிட்டத்தட்ட. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:05 இன்னைக்கு. மொதல் நாள் வந்து 12 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு 11:05 ஆகி போச்சு. இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. எப்படியோ இன்னைக்கு ஃபுல்லாக குட்டி குட்டி பிள்ளைங்களா, முன்னாடி அவங்கள வச்சு சமாளித்து போகவே முடியல. வேறு யாரும் வரல, ஒரு 2 பேர் தான் நிற்கினாங்களா, அதனால் முடியல. ஒட்டகத்துக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்தாங்களா, அவங்க சமாளிக்கிறதே பெருதாகி போச்சு. இன்னைக்கு என்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 2ஆவது நாள் கொடுத்த கிஃப்ட்டை பாப்பா தலையில் வச்சுருக்கா. பாருங்க, 2ஆம் நாள் கொடுத்த கிஃப்ட்டை வச்சுருக்கா. இன்னைக்குள்ள கிஃப்ட்டு என்னன்றதை பார்க்கலாம். வளையல் கையில் போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். எல்லாம் பிஞ்சிருக்கு, அதிலே ஒன்று டேமேஜ். இரு பேக் கேமரா போட்டு காட்டுறேன். கையில் போடு. கரெக்டாக தானே இருக்காண்ணா வளையல்? டைட்டாக இருக்கா? போது இந்த அளவாது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நாளைக்கு அந்த வளையல் மாட்டிடுவோன்னே. அது லேசாக இந்த இது கம்பி விட்டுருக்கு பாப்பா, மற்றபடி ஒன்றும் இல்லை. பாசி இது மட்டும் விட்டு இதாக இருக்கு. 3ஆவது நாள் இதுதான். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன கொட்டு சத்தம் இங்கே கேட்குது அப்படின்னு நினைக்கலாம். இருங்க நான் காட்டுறேன். தள்ளிக்க தங்கம் சொல்லி விடு. அப்படியே இருங்க. நம்ம வீட்டுக்கிட்ட தான் வந்து போகணும் சாமி. இந்த போது பாருங்க, அவ்வளோதான். இங்கனுக்குள்ளே வச்சு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. இந்த அந்த இடம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கனுக்குள்ளே வச்சு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. கிஃப்ட்டு கொடுத்த உடனே எல்லா பிள்ளைங்களும் அவ்வளோதான் கிளம்பிடுவாங்க. ஊர் ஃபுல்லாக சுற்றி வரணும்லங்க. 2 மணி நேரம் ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்திருக்காங்கள. அவ்வளோதான். இதுக்கு இங்கிட்டு அந்த கடைசி ஒரு 3 லைட்டு தெரியும் பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். கடைசியில் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க, 2 பேர் உட்காந்துருக்காங்களா. அங்கே தான் இருக்குது சாமி. வயராக தான் அதிகமாக தெரியுது. அங்கே தான் இருக்குது கோவில். ஸோ அதனால் அவ்வளோதான். இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல. இனி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இருங்க ஃப்ரண்ட் கேமரா போட்டு பண்ணுறேன். இனி வந்து என்ன இருக்கும்னா, கோவிலில் போய் சாமிக்கு இருக்கிற பூவெல்லாம் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு சுண்டல் பொரி இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. பூ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு கோயில், அவ்வளோதான். அதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிரும். மணி இப்போவே 11 மணி ஆகி போச்சு. இன்னும் 1 மணி நேரம்னா 12 மணி ஆயிரும். நாளைக்கு வந்து ஸ்கூலு. இன்றைக்கி சண்டே முடிஞ்சது. நாளைக்கு ஸ்கூலு ப்ரைஸ். சும்மாவே எந்திரிக்க மாட்டேங்க. இன்றைக்கெலாம் காலையில் 10 மணிக்கு தான் பாப்பா எந்திரிச்சா. சரி, நேற்று லேட்டாகிடுச்சு, அதனால் நான் தூங்கட்டுன்ட்டு விட்டுட்டேன். நானே இன்றைக்கி லேட்டாக தான் எந்திரிச்சு. 8 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஸோ அதனால் நாளைக்கு நம்ம ஸ்கூல் பார்த்திங்களா கிளம்பணுமா. இது மட்டும் இல்லை, மதியம் வந்து கஞ்சி கொடுப்பாங்க. நைட்டு வந்து சாப்பாடு உண்டு. 10 நாளுமே அன்னதானம் உண்டு இந்த கோவிலில். நல்லாயிருக்கும் சாப்பாடு. சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் நாங்கள் கோலாட்டு அடிக்கிறதுக்கு. சாப்பிட்டோன்னே அப்படியே கிளம்பிடுவோம். ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.